அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. ஏன்னா ஆர்பிஐ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் குறைக்கல, அப்படியே வச்சுருந்தாங்க. வெறும் சிஆர்ஆர் மட்டும்தான் கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அதை திருப்பி சொல்லிடுறேன். அதே போல் இந்தியாவுடைய எக்கானமி 7.2% அளவுக்கு இந்த வருஷம் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன்வர்டாக இப்போது 6.6% தான் க்ரோ ஆகும் அப்படின்னு குறைச்சிட்டாங்க. இப்போது ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையாக வச்சிருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஜிடிபி இப்போ ரீசெண்டாக இம்பாக்ட் ஆயிருக்கு. அதனால ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை கண்டிப்பாக பிப்ரவரியில் கொடுக்கும், அதாவது என்னன்னா குறைக்கும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிட்டு இருக்கு. புதுசாக ஆர்பிஐ கவர்னரும் அதுதான் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே சமயத்தில் பேரலா யூஎஸ்ல ஃபெட்டும் ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இன்ஃப்ளேஷன் அவங்க எஸ்டிமேட் அந்த எஸ்டிமேட் பண்ண அதே அமௌண்ட் தான் வந்திருக்குது. அதனால யூஎஸோடைய சிபிஐ கண்ட்ரோலில் இருக்கிறதா அவங்க நினச்சிட்டு ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் இப்போ நடக்க போகிற ஃபெட் மீட்டிங்கில் கட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் ஃபெப்ரவரிக்குள்ள கிடையாது, ஃபெப்ரவரியில் கண்டிப்பாக புதுசாக வந்திருக்கிற ஆர்பிஐ கவர்னர் ரேட்டை கட் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முக்கியமாக இதுக்குள்ள போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலும் நீங்கள் இம்மீடியட்டாக போய் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டு இந்த மாதிரி இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் இப்போவே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸு அல்லது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள அந்த மந்த்லி இன்கம் சேவிங் ஸ்கீமு, ரெக்கரிங் டெபாசிட்டு அல்லது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தர்ற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி கம்பெனியில் எப்படி போடுறீங்க அந்த மாதிரி பிளான்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இப்போவே கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃபெப்ரவரிக்குள்ளே, இல்லாட்டி வட்டி குறைஞ்சிரும். அதே போல் தான் பாண்டும் ஆர்பிஐயோட ரேட்டை கட் பண்ணாங்க அப்படின்னா பாண்டோடைய ப்ரைஸ் ஏறும், ஆனால் உங்களுக்கு வர்ற ஈல்டு கம்மியாக வரும். அதனால் அந்த ஆஸ்பெக்டையும் யோசிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. டெப்ட் ஃபண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்நேரம் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் டெப்ட் ஃபண்டோட என்ஏவி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த இடத்துல நம்ம எவ்வளவு சுதாரிப்பாக நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல்லாம் ஒன்றும் இல்லை, எஃப்டியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது, நம்ம எப்படி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படின்னா உடனே நீங்கள் தாமதப்படுத்தாமல் தயவு செஞ்சு முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த 8% மேலே கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்லாம் 8.2% கொடுக்குறாங்க. சரிங்களா? பிஜி இன்விட் கூட இப்போ இருக்கிற அந்த யூனிட் ப்ரைஸ் 87 ரூபாய் அப்படிங்கிற 86 ரூபா போச்சு, இப்போ 87.5 இருக்கு. சப்போஸ் ஆர்பிஐ ரேட்டை குறைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூனிட் ப்ரைஸ் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுடைய டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, உங்களுடைய எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு எங்கெல்லாம் வட்டி அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு யோசிச்சுட்டே இருக்காதீங்க, முடிவுகளை உடனடியாக எடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவுங்க. நன்றி.